ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல அரேல இருக்கிற டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் எத்தன வாட்டி ரிப்பீட் ஆகுதுங்கிற கவுண்ட்ட வந்துட்டு பிரிண்ட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அரேல வந்து பார்த்தீங்கன்னா, 4, 7, 4, 6, 4, 6. அப்போ 4ங்கிறது 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. 7 ரிப்பீட் ஆவல. 6ங்கிறது 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. அப்ப நமக்கு அவுட்புட்டா 4 அக்கர் 3 டைம்ஸ், 6 அக்கர் 2 டைம்ஸ் அப்படின்னு லாஸ்ட்டா நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ இத எப்படி பண்றதுன்னு இப்ப லாஜிக் பார்ப்போம். இப்ப ஏன்னு ஒரு அரே எடுத்திருக்கேன். அதுல இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் போட்டு இண்டெக்ஸையும் போட்டு விட்டுருக்கேன். ஸோ இந்த பி அரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எப்பப்பலாம் நம்ம வந்துட்டு ஒரு ஐட்டத்த கவுண்ட் பண்ணி முடிச்சுட்டோமோ, அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலலாம் 1ன்னு மாத்தி விட்டுருவேன். ஓகேவா? இப்ப இந்த ஃபார் எக்ஸாம்பிள் 4 இந்த இடத்துல இருக்கா? அப்ப இந்த இடத்துல 1 மாத்திருவேன். அகைன் 4 இந்த இடத்துல இருக்கா? அப்ப நான் திரும்ப இந்த இடத்துல 1ன்னு மாத்திருவேன். 6 இந்த இடத்துல 2வது வாட்டி ரிப்பீட் ஆகுதா? அப்ப இந்த இடத்துல 1ன்னு மாத்திருவேன். ஸோ இந்த மாரி ஒரு வாட்டி கவுண்ட் பண்ணி முடிச்சுட்டோம்னா, திரும்பவும் அது வந்து கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் அத அவாய்ட் பண்றதுக்கு இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் செக் பண்ணி, இந்த இடத்துல அத ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன். ஓகேவா? இப்ப ஐஜே, சிஎன் அப்படின்னு 4 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐஜே லூப்ல யூஸ் பண்ண போறேன். சி வந்து கவுண்ட்‌டுக்கு. என்ல வந்து பார்த்தீங்கன்னா, அரேவோட லெங்த் இருக்கும். ஓகேவா? இப்போ 6 எலிமெண்ட்ஸ் இருக்கா? ஏ அரேவோட லெங்த் 6. அத எடுத்து என்ல வச்சாச்சு. அவுட்புட்ல இந்த மாரி ரிப்பீட்டிங் எலிமெண்ட்ஸ் அண்ட் கவுண்ட்ஸ்ன்னு பிரிண்ட் ஆயிருக்கும். இப்போ ஃபார் லூப்குள்ள வாங்க. ஐக்கு வேல்யூ ஸ்டார்ட்டிங் வேல்யூ 0ன்னு வைக்கிறேன். அது லெஸ் தென் என்னான்னு செக் பண்றேன். அதாவது 0 லெஸ் தென் 6 ஆகும்போது கண்டிஷன் ட்ரூவு. கண்டிஷன் ட்ரூனா கீழ வரும். பி ஆஃப் ஐயோட வேல்யூ ஈக்குவல் டூ 1 செக் பண்றேன். எடுத்த உடனே இந்த பி அரேக்கு மட்டும் ஏன் 0ன்னு இனிஷியலைஸ் பண்றேன்னா, நான் ஜே லூப்ல தான் இந்த மாரி 1ன்னு மாத்திட்டு வரேன். ஓகேவா? அப்ப ஜேவ நான் ஸ்டார்ட் பண்றதே i+1 தான். ஐல 0 இருக்குன்னு, அப்ப இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணவே போறேன். அப்ப இனிஷியலா இந்த இடத்துல 0ன்னு வைக்கணும். இல்லன்னா கார்பேஜ் வேல்யூ ஏதாவது வரும். ஓகேவா? அதுக்காக வச்சிருக்கேன். இப்ப பி ஆஃப் ஐ ஈக்குவல் டூ 1 ஆகும்போது கண்டிஷன் ஃபால்ஸு. கண்டிஷன் ஃபால்ஸ்னா திரும்ப கீழ வரும். இப்போ சி ஈக்குவல் டூ 1னா கவுண்ட்ல எடுத்த உடனே 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அது செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகும்போது கவுண்ட் 2ன்னு மாறும். தேர்ட் டைம் ரிப்பீட் ஆகுது கவுண்ட் 3ன்னு மாறும். ஸோ எடுத்த உடனே 0 வைக்கக்கூடாது. 1ன்னு வைக்கணும் கவுண்ட். அடுத்ததா ஜேல i+1 எடுத்து வைக்கிறேன். அப்ப ஐல 0 இருக்கா? 0 + 1 1. அது லெஸ் தென் n ஆகும்போது கண்டிஷன் ட்ரூ திரும்ப கீழ வருது. ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் டூ ஏ ஆஃப் ஜே. அதாவது ஐல வேல்யூ 0 இருக்கு. ஜேல வேல்யூ 1 இருக்கு. அப்ப இந்த 4ம் 7ம் சேமான்னு கேட்கும்போது ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா ஸ்கிப் பண்ணிட்டு ஜேவ 2ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணணும். 2 லெஸ் தென் 6ங்கும்போது கண்டிஷன் ட்ரூ. ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் டூ ஏ ஆஃப் ஜே. அதாவது 4 ஈக்குவல் டூ 4 ஆகும்போது கண்டிஷன் ட்ரூ. ஓகேவா? கண்டிஷன் ட்ரூனா என்ன பண்ணணும்? கவுண்ட்ட 2ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணி விட்டுறணும். பி ஆஃப் ஜேல 1 எடுத்து வச்சிடணும். ஜே இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு? 2 இருக்கா? அப்ப இந்த இடத்துல 1ன்னு வந்துரும். அந்த ரிப்பீட் ஆகுற இடத்துல கரெக்ட்டா அந்த 1ங்கிற மாரி வரும் அது. சரியா? இப்போ வந்துட்டு ஜேவ 3ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணணும். 3 லெஸ் தென் 6ங்கும்போது கண்டிஷன் ட்ரூ திரும்ப கீழ வருது. இப்ப இந்த 4ம் 6ம் சேமான்னு கேட்டா இல்ல. இல்லன்னா ஸ்கிப் பண்ணிட்டு ஜேவ 4ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணணும். 4 லெஸ் தென் 6ங்கும்போது கண்டிஷன் ட்ரூவா திரும்ப கீழ வருது. ஏ ஆஃப் ஐல 4 இருக்கு. ஏ ஆஃப் ஜேலயும் 4 தான் இருக்கு. அப்ப 2மே சேம்ங்கும்போது சிய இன்னொரு வாட்டி இன்கிரிமெண்ட் பண்ணணும் 3ன்னு. அதேபோல பி ஆஃப் ஜே பொசிஷன்ல இந்த இடத்துல 1 அகைன் வச்சிரணும். அது ஏன் வைக்கிறோங்கிறது நமக்கு திரும்ப திரும்ப போம்போது தெரியும். இப்ப ஜேவ 5ன்னு இன்கிரிமெண்ட் பண்றோம். 5 லெஸ் தென் 6ங்கும்போது அகைன் கண்டிஷன் ட்ரூவு. திரும்ப கீழ வருது. ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் டூ ஏ ஆஃப் ஜே. ஏ ஆஃப் ஐல 4 இருக்கு. அதுவும் 6ம் சேமான்னு கேட்கிறோம். இல்ல. இல்லன்னா ஸ்கிப் பண்ணிட்டு 6ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணணும். 6 லெஸ் தென் 6ங்கும்போது கண்டிஷன் ஃபால்ஸு. அப்போ இன்னர் லூப்ப அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு, இப்ப இங்க ஒரு இஃப் கண்டிஷன் செக் பண்றோம். கவுண்ட் வந்துட்டு 1 விட கிரேட்டரான்னு. அதாவது கவுண்ட்ல 3 இருக்கு. 3 வந்துட்டு 1 விட கிரேட்டர் ஆகும்போது கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனா ஏ ஆஃப் ஐல கரண்ட்டா என்ன இருக்கு? 4. அப்போ அவுட்புட்ல நமக்கு 4 அக்கர்ஸ் 3 டைம்ஸ். கவுண்ட்ல 3 இருக்கா? அப்போ 3 டைம்ஸ் அப்படின்னு நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிடும். பிரிண்ட் ஆகி முடிச்ச பிறகு இப்ப தான் அவுட்டர் ஃபார் லூப் ஐ வந்து இன்கிரிமெண்ட் ஆகும் 1ன்னு. 1 லெஸ் தென் 6ங்கும்போது கண்டிஷன் ட்ரூ திரும்ப கீழ வருது. பி ஆஃப் ஐ ஈக்குவல் டூ 1 செக் பண்றோம். இந்த இடத்துல 1 இல்ல. அப்போ இது ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா கவுண்ட்ட திரும்ப 1ன்னு மாத்திடணும். மாத்திட்டு ஜேக்கு i+1 வேல்யூ எடுத்து முதல்லேருந்து வைக்கணும். ஐல 1 இருக்கா? அப்போ 1 + 1 2. ஜே லெஸ் தென் என்னா 2 லெஸ் தென் 6 கண்டிஷன் ட்ரூவு திரும்ப கீழ வருது. ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் டூ ஏ ஆஃப் ஜேன்னு கேட்கிறோம். ஏ ஆஃப் ஐல 7 இருக்கு. 7ம் 4ம் சேமான்னு கேட்கிறோம். இல்ல. இல்லன்னா ஜேவ 3ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணு. 3 லெஸ் தென் 6ங்கும்போது கண்டிஷன் ட்ரூவு. ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் டூ ஏ ஆஃப் ஜே. அதாவது 7 ஈக்குவல் டூ 6 ஆகும்போது ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா திரும்ப ஜேய 4ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணு. திரும்ப கண்டிஷன் செக் பண்ணுவோம். 4 லெஸ் தென் 6ங்கும்போது கண்டிஷன் ட்ரூவா திரும்ப கீழ வரும். ஏ ஆஃப் ஐனா ஐல கரண்ட்டா 7 தான் இருக்கு. திரும்ப 4 கூட கம்பேர் பண்ணும் ஃபால்ஸ்.
ஃபால்ஸ்னா திரும்ப ஜேவ 5ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணும். ஜே லெஸ் தென் என். அதாவது 5 லெஸ் தென் 6ங்கும்போது அகைன் கண்டிஷன் ட்ரூ. ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் ஈக்குவல் டு ஜே ஆஃப் ஜே. அதாவது 7 வந்துட்டு ஈக்குவல் ஈக்குவல் டு 6 ஆகும்போது திரும்பவும் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா திரும்ப 6ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணும். 6 லெஸ் தென் 6ங்கும்போது இன்னொரு லூப்பே ஃபால்ஸ் ஆயிடும். ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா கவுண்ட்ட நம்ப இப்போ செக் பண்றோம். சியோட வேல்யூ 1 விட கிரேட்டரான்னு. 1 விட கிரேட்டராகும்போது ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா இப்போ 7 வந்துட்டு இத்தன வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகாது. ஸ்கிப் பண்ணி விட்டுரும். ஓகேவா? இப்போ அவுட்டர் ஃபார் லூப் ஐய திரும்ப 2ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணணும். கண்டிஷன் செக் பண்ணும். 2 லெஸ் தென் 6ங்கும்போது கண்டிஷன் ட்ரூவா? திரும்ப கீழ வரும். இப்ப தான் நீங்க நல்லா கவனிக்கணும். இங்க பாருங்களேன். பி ஆஃப் ஐ ஈக்குவல் ஈக்குவல் டூ 1ஆன்னு கேட்குறோம். ஐல 2 இருக்கா? அப்போ பி ஆஃப் 2க்கு நேரா என்ன இருக்கு? 1 இருக்கு. இப்போ இந்த இடத்துல 1 ஈக்குவல் டூ 1 ஆன்னு செக் பண்ணும். இப்ப தான் கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூன்னா என்ன அர்த்தம்? கன்டின்யூ. கன்டின்யூனா இந்த கீழ லூப்பே போவாது. திரும்ப ஐ வந்துட்டு அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடும் 3ன்னு. ஏன்னா 4 ஏற்கனவே நம்ம கவுண்ட் பண்ணி 4 அக்கர்ஸ் 3 டைம்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணிட்டோம். அப்ப செகண்ட் டைம் 4 வரும்போது, இதுக்கப்புறம் இருக்கிற கவுண்ட் அகைன் வந்து 4 2 டைம்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகக்கூடாது. அதுக்காக தான் இந்த இன்னொரு அரேல நம்ப ஒவ்வொரு வாட்டியும் கவுண்ட் எடுத்த பிறகு இது வந்து முடிஞ்சிருச்சு. இத ஏற்கனவே கவுண்ட் பண்ணி முடிச்சுட்டோம்னு காட்டுறதுக்காக தான் இந்த இடத்துல 1ன்லாம் வச்சுட்டு வந்தோம். இப்ப தெளிவா புரியுதா? இப்போ அடுத்த வாட்டி ஐ 3ன்னு இன்கிரிமெண்ட் ஆகும்போது 3 லெஸ் தென் 6ங்கும்போது கண்டிஷன் ட்ரூ திரும்ப கீழ வருது. பி ஆஃப் ஐ ஈக்குவல் ஈக்குவல் டூ 1ஆன்னு கேட்குறோம். பி ஆஃப் ஐனா பி ஆஃப் 3க்கு நேரா என்ன இருக்கு? இந்த இடத்துல எதுவுமே இல்லையா? அது வந்துட்டு நாட் ஈக்குவல். அப்போ திரும்ப கவுண்ட் வந்துட்டு முதல்லேருந்து 1ன்னு மாறும். இப்ப திரும்ப ஐ பிளஸ் 1 வேல்யூ எடுத்து ஜேல வைக்கிறோம். ஐ பிளஸ் 1னா 3 பிளஸ் 1 4 எடுத்து ஜேல வைக்கிறோமா? 4 லெஸ் தென் 6ங்கும்போது கண்டிஷன் ட்ரூவு. இப்போ ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் ஈக்குவல் டூ ஏ ஆஃப் ஜேன்னு இஃப்ல கண்டிஷன் செக் பண்றோம். ஏ ஆஃப் ஐனா ஐல 3 இருக்கு. இந்த 6 ஈக்குவல் டூ 4ஆங்கும்போது கண்டிஷன் ஃபால்ஸு. கண்டிஷன் ஃபால்ஸ்னா இஃப் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு ஜேவ 5ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணணும். இப்போ 5 லெஸ் தென் 6ங்கும்போது கண்டிஷன் ட்ரூவா? திரும்ப கீழ வரும். கண்டிஷன் செக் பண்ணும். ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் ஈக்குவல் டூ ஏ ஆஃப் ஜே. ஐல 3ன்னு இண்டெக்ஸ் இருக்கா? ஜேல 5ன்னு இண்டெக்ஸ் இருக்கு. அப்போ 3 இண்டெக்ஸ்க்கு நேரா என்ன இருக்கு? 6. 5 இண்டெக்ஸ்க்கு நேரா என்ன இருக்கு? 6. இப்போ 6ம் 6ம் சேமான்னு கேட்குறோம். ட்ரூ. ட்ரூனா என்ன பண்ணிடணும்? கவுண்ட்ட 2ன்னு மாத்திடணும். பி ஆஃப் ஜேக்கு நேரா என்ன பண்ணிடணும்? 5த் பொசிஷன்ல 1ன்னு மாத்தி விட்டுறணும். ஓகேவா? இப்ப மாத்துனதுக்கு அப்புறம் திரும்ப ஜே 6ன்னு இன்கிரிமெண்ட் ஆகும். 6 லெஸ் தென் 6ங்கும்போது கண்டிஷன் ஃபால்ஸு. இப்ப இன்னர் லூப் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா கீழ வரும். இங்க ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கு. இங்க கவுண்ட் வந்துட்டு 1 விட கிரேட்டரான்னு கேட்குறோம். கவுண்ட்ல 2 இருக்கா? 2 வந்து 1 விட கிரேட்டரு. அப்போ அவுட்புட்ல 6 அக்கர்ஸ் 2 டைம்ஸ் அப்படின்னு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகி முடிச்ச பிறகு அவுட்டர் ஃபார் லூப் இருக்குல்ல ஐ, அத 4ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ 4 லெஸ் தென் 6ங்கும்போது கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனா திரும்ப கீழ வாங்க. இப்ப பாருங்க எகைன் வந்துட்டு இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆக போகுது. பி ஆஃப் ஐ ஈக்குவல் டூ 1ஆன்னு செக் பண்றோம். பி ஆஃப் ஐனா ஐல 4 இருக்கு. பி ஆஃப் 4க்கு நேரா என்ன வேல்யூ இருக்கு பாருங்க. 1 தான். இப்போ 1 ஈக்குவல் டூ 1 ஆகும்போது கண்டிஷன் ட்ரூ. அப்போ கன்டின்யூனா என்ன அர்த்தம்? கீழ போயிட்டு ஐட்ரேஷன ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போயிடணும் 5ன்னு. ஓகேவா? இப்போ 5 லெஸ் தென் 6ங்கும்போது எகைன் கண்டிஷன் ட்ரூ திரும்ப கீழ வருது. திரும்ப பி ஆஃப் ஐ ஈக்குவல் டூ 1ஆன்னு செக் பண்றோம். பி ஆஃப் ஐனா ஐல 5 இருக்கு. அப்போ பில 5த் இண்டெக்ஸ்க்கு நேரா என்ன வேல்யூ இருக்கு? எகைன் 1. அப்போ 1 ஈக்குவல் டூ 1ங்கும்போது எகைன் வந்து கண்டிஷன் ட்ரூவு. கண்டிஷன் ட்ரூனா திரும்ப கன்டின்யூ. அப்போ 6ன்னு இன்கிரிமெண்ட் ஆயிடும். கன்டின்யூனா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இட் ஸ்கிப்ஸ் த கரண்ட் ஐட்ரேஷன்னு. அப்ப ஸ்கிப் பண்ணிட்டு 6ன்னு வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆகும். 6 லெஸ் தென் 6ங்கும்போது லூப்பு ஃபால்ஸ் ஆயிடும். அப்போ இந்த ஃபார் லூப் இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுதா? அப்போ இது வரைக்கும் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிடும். ஓகேவா? நமக்கு அவுட்புட்ல இது மட்டும் தான் இருக்கும். 4 அக்கர் 3 டைம்ஸ், 6 அக்கர் 2 டைம்ஸ் அப்படின்னு நமக்கு அவுட்புட்ல வந்திருக்கும். புரியுதா? இதுல மெயினே இந்த விஷயம் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது எதுக்காக பண்றோம்னு. ஒரு வாட்டி ஒரு டூப்ளிகேட்ட கவுண்ட் பண்ணி முடிச்சுட்டோம்னா, அந்த கவுண்ட் பண்ற இடத்துல 1ன்னு நான் சும்மா மாத்திக்கிட்டே வரேன். அந்த 1 இந்த இடத்துல செக் பண்ணிட்டே வரேன். ஏற்கனவே கவுண்ட் பண்ணிட்டோம்னா, அத வந்துட்டு நான் திரும்ப லூப் போட்டுலாம் செக் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. கன்டின்யூ பண்ணிடுவேன். ஓகேவா? ஏன்னா 4 ஃபர்ஸ்ட்டே 3 டைம்ஸ்ன்னு கவுண்ட் பண்ணிடும்.
அதுக்கப்புறம் திரும்ப இந்த வாட்டி இந்த இடத்துல 4 வரும்போது, திரும்ப 4 இங்கேயும் ரிப்பீட் ஆகுதுன்னு 2 டைம்ஸ்ன்னு திரும்ப பிரிண்ட் பண்ணிறக்கூடாது. அத அவாய்ட் பண்றதுக்காக தான் இப்படி பண்றோம். ஓகேவா? இப்ப இந்த லாஜிக்க அப்படியே சி புரோகிராமா மாத்தியிருக்கோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 474 646 இப்போ 4 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. 6 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதா? சைஸ் ஆஃப் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி அரேவோட லெங்த்த எண்ல வச்சிருக்கேன். இப்ப பி அரே ஒண்ணு கிரியேட் பண்றேன். அதில ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் 0ன்னு வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சி இதெல்லாம் டிக்ளேர் பண்ணிக்கிட்டு, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லூப் போட்டிருக்கேன். இது வந்து அவுட்டர் ஃபார் லூப்பு. இப்போ ஒரு வேல்யூ 4 அத மட்டும் தனியா எடுக்கிறதுக்கு இந்த ஐங்கிற லூப் யூஸ் பண்ணுவோம். அந்த வேல்யூ வச்சு மிச்சம் இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் கம்பேர் பண்றதுக்கு ஜேன்னு ஒரு லூப் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சேமா இருந்துச்சுன்னா கவுண்ட்ட 1 இன்கிரிமென்ட் பண்ணுவேன். இல்லன்னா டிஃபால்ட்டா கவுண்ட் 1லயே தான் இருக்கும். கவுண்ட் 1க்கு மேல இருந்துச்சுன்னா, அத மட்டும் நம்ம பிரிண்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த இது எதுக்காகன்னா, நான் வந்துட்டு இன்னொரு அரே ஒண்ணு கிரியேட் பண்ணோம்ல. எப்பப்பலாம் நம்ம கவுண்ட் பண்ணிட்டோமோ, அப்பப்பலாம் வந்துட்டு அடுத்த வாட்டியும் திரும்ப வந்துட்டு 4 வந்துட்டு திரும்ப ஒரு வாட்டி ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு 4 3 டைம்ஸ் வந்துட்டு கவுண்ட் வந்துருச்சுன்னா, அடுத்த வாட்டி இது நவுந்து நவுந்து வரும்போது, இங்க ஒரு 4 இருக்கு. இது வந்து 2 டைம்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் நான் இந்த இடத்துல எங்கெங்கலாம் கவுண்ட் பண்றோமோ, அந்த இடத்துல 1ன்னு மாத்திட்டு, இந்த இடத்துல 1ன்னு நமக்கு வந்துச்சுன்னா, நம்ம கவுண்ட் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஐட்ரேஷன ஸ்கிப் பண்றதுக்காக கன்டின்யூங்கிற கீவேர்ட் யூஸ் பண்றேன். ஓகேவா? அவ்வளோதான். இப்ப இந்த புரோகிராம ரன் பண்ணுவோம். அவுட்புட்ட பாருங்க. 4 வந்து 3 டைம்ஸு, 6 2 டைம்ஸ்ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு.